ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்ரீரங்கம் பக்கத்தில் அகண்ட காவேரி அப்படிங்கிற சின்ன ஊரில் ஒரு ஏழை இளம் விதவை பெண் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராங்க. நைட்டும் பகலும் அரங்கன் பெயரே உச்சரிப்பதே லட்சியம் அப்படின்னு வாழறாங்க. இவங்களுக்கு ஒரே மகன். அவனுக்கு அரங்கன் அப்படிங்கிற பேர் கூட்டி அவங்க அழைக்கிறாங்க. அரங்கனுக்கு அந்த ஊரில் மாடு மேய்க்கிற வேலை கிடச்சிது. தினமும் பொழுது புலர்ந்ததும் அரங்கன் மாடு மேய்க்க கிளம்பிடுவான். நண்பகல் ஆனதும் காவேரி அரங்கனுக்கு களையத்தில் கஞ்சி எடுத்துகிட்டு போய்வாங்க. அவன் மாடு மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு மர நிழலில் அமர்ந்து அரங்கா அரங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை கூப்பிடுவாங்க. தாயோட குரல் கேட்டு அரங்கனும் ஓடி வந்து களையத்தில் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு ஓலைப்பாய் ஒன்று விரித்து அதில் கொஞ்சம் நேரம் படுத்து இலைப்பாரிட்டு மீண்டும் என்ன பண்ணுவான்னா மாடு மேய்க்கிறதுக்கு போவான். அவன் போனதுமே மகன் அருந்தி எஞ்சி இருந்த கஞ்சியை காவேரி குடிச்சிட்டு களையத்தையும் கழுவிட்டு இல்லத்துக்கு போவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நண்பகலில் காவேரி மரத்தடியில் கஞ்சி களையத்தை இறக்கி வச்சுட்டு அரங்கா அரங்கான்னு கூப்பிட்றாங்க. வரலை. பெற்றவளோட உள்ளம் கலங்கியது. 2 முறை அழைச்சோம் மகன் வரலையேன்னு மகனுக்கு ஏதும் நேர்ந்து விட்டதோ அப்படின்ட்டு 3வது முறையாக அரங்கா அப்படின்னு உறக்க கத்த அவளுடைய 3வது முறையாக உறக்க கத்தியது திருவரங்கத்தில் இருக்கிற பள்ளிக்கொண்ட திருமாலுடைய காதில் விழுந்தது. உடனே படுக்கையை விட்டு எழுந்திருச்சு காவேரி மகன் அரங்கனைப் போலவே வேடம் தாங்கி காவேரி இருக்கிற இடம் நோக்கி ஓடி வராரு. அம்மா அம்மா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நின்ற காவேரி மகனோட குரல் கேட்டு அவன் அருகே வந்ததும் உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அரங்கா ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பசு கண்ணு ஒன்று வழி மாறி போயிருச்சு, அதை தேடி பிடிச்சி தாய் பசு கிட்ட சேர்க்க தாமதம் ஆயிடுச்சு, கஞ்சி ஊத்தம்மா பசி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. களையத்தை தாயிடமிருந்து வாங்கிக்கிற அந்த கஞ்சியும் குடிக்கிறாரு. உடனே எழுந்து காவேரி பதட்டமா என்னடா எப்பவும் கஞ்சி அருந்தி கொஞ்சமாக தூங்கில்லவா போவேன், இன்றைக்கி நான் உடனே போகிறேன்னு கேட்க அம்மா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், எப்பவும் படுக்கையில் இலப்பாரி கொண்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. காவேரி மீதமுள்ள கஞ்சியை அருந்திட்டு களையத்தை கழுவி கிளம்புற நேரம் அம்மா அம்மான்னு குரல் கொடுத்து கொண்டே உண்மையான மகன் அங்கே வராரு. காவேரி ஆச்சரியமா என்னடா இப்போ தான் வேலை அதிகம்னு போனேன் அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு கேட்க அரங்கன் என்னம்மா சொல்கிறேன், நான் இப்போ தான் இங்கே வரேன், பசு கன்று ஒன்று முச்செடியில் சிக்கிட்டுச்சு, அதுலேருந்து மீட்டு தாய் பசு வீடு சேர்த்துட்டு இப்போ தான் வரேன், நான் இன்னும் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்ல காவேரி அதிர்ச்சி ஆகி என்னடா நீ வரலன்னா வேறு யார் கொஞ்ச நேரம் முன்னாடி உன்னோட உருவத்தில் சாப்பிட்டு போனது அப்படின்னு திகைப்புடன் கேட்குறாங்க. மகன் அரங்கன் யோசித்து விட்டு அம்மா இதை இப்படியே விடக்கூடாது, நாளை இங்கு நீங்கள் வரும் நேரம் நான் இந்த மரத்தின் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன், நீங்கள் என்னை அழைப்பது போல் அழைங்க, நாளையும் 3 முறைக்கு கூப்பிடுங்க, அந்த போலி அரங்கன் யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு பேசிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காவேரி நண்பகல் அரங்கா அரங்கான்னு 2 முறை கூப்பிட மரத்தின் பின்னாடி மறைந்து நின்ற மகன் அரங்கனை பார்க்க அவன் சைகை செய்தான். மீண்டும் அழைக்க சொல்லி காவேரி 3வது முறையாக அழைக்க அரங்கன் வடிவில் அம்மா அம்மா அமுத கஞ்சி கொண்டு வந்து விட்டாயா அப்படின்னு சொல்லிடுமே அவரை பார்த்ததுமே மரத்துக்கு பின்னாடி இருந்த உண்மையான அரங்கன் அவன் போலி அரங்கனை பிடிச்சு 2 அடி அடித்து யாருன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அரங்கன் வடிவில் இருந்த ரெங்கநாதரோ அம்மா அவன்தான் போலி அரங்கன் நம்பாத அப்படின்னு சொல்ல காவேரிக்கு ஒரே குழப்பம். கண் மூடி வேண்டின அரங்கா இது என்ன விளையாட்டு, இந்த ஏழையிடம் என்ன இருக்குது, ஏன் இந்த சோதனை, அரங்கனா வந்த ரெங்கநாதர் சுய உருவு கொண்டு தாயே விளையாடத்தானே வந்திருக்கிறேன், உன்னிடம் உன்னுடைய கண்ணை திறந்து பாருமா அவனோட மகனை அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி கண் திறந்து பார்த்தா திருமால் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பணிந்து வணங்குறாங்க. திருமால் தாயே இந்த ஏழையிடம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னியே, உன்னுடைய உண்மையான அன்பு இருக்குது, அது போதாத எனக்கு, உன் அன்பால் கவரப்பட்டு உன்னோட கையால் அமுதுண்ணவே உன்னிடம் இப்படி விளையாட்டினேன் அப்படின்னு சொல்ல 2 பேருக்குமே குறைவர வாழ்ந்து வைகுண்ட மோட்சம் அடைவீர்களாகன்னு சொல்லிட்டு அம்மாவையும் மகனையும் நம்ம ரங்கநாதன் வாழ்த்துறாரு. இந்த விஷயம் காட்டுத்தீ போல ஊரில் பரவ இதை கேள்விப்பட்ட ராமானுஜர் காவேரிக்கு திருமால் காட்சி தந்த இடத்துல மண்டபம் எழுப்பி திருவரங்க பெருமாளை வருடத்துக்கு ஒரு முறை அங்கே ரெங்கநாதர் உற்சவத்தை இறங்கு செஞ்சு அமுது உண்ணும் படலம் விழா நடத்தப்படுகிறது. அகண்ட காவேரி அப்படிங்கிற அந்த ஊரின் பெயரை ஜிஆர்புரம் அப்படின்னு மாற்றினாங்க. வானவருக்கு அமுதம் வழங்கிய பெருமாளே வா என்று அழைத்த தாயின் அன்பு அமுதை பருகிய திருமாலை தாய் பசுவை தேடி கண்ணுக்குட்டி வந்தது போல தாயினோட அன்பை பெற அந்த அரங்கநாதனே வந்தார். இதுதான் இந்த கதை. ஏழையிடம் உணவு அருந்து விட்டு போன ஸ்ரீரங்க பெருமாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.